அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவசியம் பார்க்கக்கூடிய பதிவுங்க. பெண்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவும் கூட. இந்த பதிவை அனைத்து பெண்களுமே பார்க்க தவறி விடாதீங்க. நம்ம வீட்ல இருக்கும் ஒவ்வொரு பொருளுமே தெய்வ கடாட்சம் நிரம்பியுள்ளதாகவே நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியவங்க நமக்கு ஏற்கனவே சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதிலும் சமையலறையில் இருக்கும் ஒவ்வொரு பொருளிலுமே ஒவ்வொரு தெய்வங்களின் அருள் கிடைப்பதாக ஐதீகங்க. அந்த பொருட்களை எல்லாமே நாம எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சுத்தம் இல்லாமல் இந்த பொருட்களை எல்லாம் நாம வைத்திருந்தால் கடன், தரித்திரம், வறுமை எல்லாமே நம்மை தேடி வந்துவிடும்னு சொல்லுவாங்கங்க. அப்படியான பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் தினந்தோறும் உள்ள தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வருங்க. நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். தெய்வ கடாட்சம் நிரம்பியுள்ள பொருட்களில் மிகவும் முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா, சமையலறையில் நாம வைத்திருக்கும் தண்ணீர் பானை தாங்க. அந்த தண்ணீர் பானை என்பது குலதெய்வம் வாசம் இறந்திருக்கும். நம்ம வீட்டு நிலைவாசல்ல இருக்கும் குலதெய்வம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. அத மாதிரி தான் அந்த தண்ணீர் பானையுமே குலதெய்வம் உள்ள வாசம் செய்வாங்க. இது எப்பொழுதுமே சுத்தபத்தமாக வச்சிருக்கணுங்க. தண்ணீர் பானையை கழுவாமல் வைத்திருந்தாலே குலதெய்வம் சாபம் உண்டாகும், கடன் நேரும் என்று சொல்வாங்க. அதுக்கப்புறமா பார்க்கடலில் பிறந்த மகாலட்சுமி உப்பில் வாசம் செய்வாங்க. உப்பு ஜாடியானது எப்பொழுதுமே சுத்தமாக வச்சிருக்கணுங்க. அடுத்தாப்புல அஞ்சரை பெட்டிங்க. அஞ்சரை பெட்டியில் அன்னலட்சுமி வாசம் செய்வாங்க. அதாவது வறுமை இல்லாத சுகபோக வாழ்க்கைக்கு ஒருவருடைய சமையலறையில் இருக்கும் அஞ்சரை பட்டி தான் எப்பொழுதுமே சுத்தமாக வச்சிருக்கணுங்க. சுத்தம் சோறு போடும் என்று சொல்லுவாங்க. இது இந்த அஞ்சரை பட்டிக்கு தான் பொருந்துங்க. அடுத்ததாக சமையலறையில் வைத்திருக்கக்கூடிய ஊறுகாய் பாட்டில். ஊறுகாய் பாட்டில் குபேர வாசம் உண்டுங்க. அந்த ஊறுகாய் பிரியராக இருக்கக்கூடியவர் இந்த குபேரர் தான். எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஊறுகாயில் முழுவதுமாக நிறைந்து இருக்கணுங்க. எப்பொழுதுமே வீட்டில் ஊறுகாய் இருந்தால் செல்வ வளம் அதிகரிக்கும். அதுபோல ஊறுகாய் பாட்டிலுமே நாம சுத்தமாக வைத்திருக்கணுங்க. நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க எப்போதுமே நம்ம வீட்டில் அரிசி வைத்திருக்கும் பாத்திரத்தை எப்போதுமே தெய்வமாக போற்றி மதிப்பது உண்டுங்க. இந்த அரிசியில் மகாவிஷ்ணு மற்றும் சிவன் வாசம் செய்யக்கூடிய இடங்க. மஞ்சள் வைத்திருக்கும் பாத்திரமும் சுத்தமாக வைத்திருக்கணும். மஞ்சளில் அம்பிகை வாசம் செய்வாங்க. அம்பாள் வாசம் செய்யும் இந்த மஞ்சள் எப்பொழுதுமே வீட்டில் முழுவதுமாக நிறைந்து வச்சிருக்கணுங்க, குறையக்கூடாது. அதுக்கப்புறமா கோதுமையில் சூரிய பகவான் வாசம் செய்வாங்க. நம்ம வீட்டில் ஒளி வீச வசந்தமுடன் இருக்க எப்போதுமே கோதுமையை நாம வச்சிருக்கணுங்க. கோதுமையில் சூரிய பகவான் இருப்பதால அதை சுத்தமாக வைத்திருக்கணும். அதுபோலதான் துவரம்பருப்பில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். பச்சை பயிரில் புதன் பகவான் இருக்கிறார். உளுந்தம்பருப்பில் ராகு பகவானும் கொள்ளு கேது பகவானுக்கு உரியதாகவே இருக்கிறதுங்க. பாலில் சந்திரனும், கொண்டை கடலில் குரு பகவானும், எள்ளு மற்றும் நல்லெண்ணெயில் சனி பகவானும் நிறைஞ்சி இருக்காங்க. சகோதரிகளே, நம்ம பதிவில் சொன்னபடி நம்ம சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலுமே தெய்வாம்சம் பொருந்தி இருக்கிறதுங்க. அதனால எல்லா பொருட்களுமே எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய பொருட்கள் தான். இதில் ஒரு பொருள் இல்லை என்றாலுமே அதனை வாங்கி உடனே மொத்தமாக நம்ம அந்த பாத்திரத்தில் நம்ம நிரப்பி வச்சிருக்கணுங்க. இந்த அந்த பொருட்களை வைத்திருக்கணும். பாத்திரங்களில் எப்பொழுதும் சுத்தமாக கழுவி வச்சிருக்கணும். இப்படி வைத்திருந்தாலே கடன் என்பதே வராது, வறுமை ஏற்படாதுங்க, தரித்திரம் பிடிக்காதுங்க. இதை பெண்கள் தான் கவனமாக நம்ம சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளணுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.